இலங்கையில் இருக்கிற சின்ன பெண் பிள்ளைகளுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வெளிநாட்டுல இருக்கிற தமிழர் எல்லாம் தயவு செஞ்சு யோசிங்க. இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க கண்டிப்பா. ஏன்னா இலங்கையில இருக்கிற பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும். அதை விட்டுட்டு எவன் செஞ்சாலும் அது ஃப்ராடு தரம் தான். ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்தவங்களை அறியாமையை பயன்படுத்தி ஏமாத்துறதுக்கு பேரு பிசினஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது வியாபார உலகம், இது அப்படிதான் பேர் வச்சுக்குவாங்க. அவங்க பண்றது நியாயம்னு பேசுவாங்க, அதுக்கு பேர் பிசினஸ் மேக்னெட் அப்படின்னு பேசிக்குவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அடுத்தவனுடைய அறியாமையை பயன்படுத்தி ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா. இப்போ இந்த நடிகை தன்னுடைய அந்தரங்க உறுப்பை காட்டி ஒரு பொண்ணு சாதனையோ பேரோ புகழோ அந்தஸ்தோ பணமோ சம்பாதிக்கிறது ரொம்ப கேவலமான விஷயம், தவறான விஷயம். இப்ப இந்த பொண்ணு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெண்களையுமே, பெண் குழந்தைகளையுமே வந்து எடுத்து போட்டு காட்டுறாங்க. பாருங்க, எனக்கு இந்த வீடியோ நான் பார்த்தேன். பாக்குறப்ப எனக்கு ரொம்ப யாரா அது அப்படின்னு ஒரு பக்கம் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் நான் பாக்குறப்போ யாரா அது பரவாயில்ல ஹெல்ப் பண்றாங்கன்னு தோணுச்சு. ஆனா அடுத்த செகண்ட் என்னுடைய புத்தி சொல்லுச்சு, இது ரொம்ப தப்பு. இந்த பொண்ணு மட்டுமே அது பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியும். கார்ல போய் அப்படி உட்கார்ந்த இடத்துல ஐயோ என்ன சொல்ல எஸ்கேக்கு மேல அது திமிரு அகந்தி இருக்க மாட்டேங்குது. கார்லயே உட்கார்ந்து இறங்கி கூட கொண்டு கொடுக்கல. என்ன திமிரு இதுக்கு? ரொம்ப ரொம்ப தப்பு. அது காருக்குள்ள இருக்குது. இந்த புள்ள குழந்தை வந்து வெளியவே நின்றுட்டு கேட்டுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பெண்ணுடைய பேரு, ஊரு, அட்ரஸ் இதெல்லாம் காட்டினா உலகத்தில் இருக்கிறவங்க தெரியாதா? இதனால எவ்வளவு பெரிய ஆபத்தை வெளிப்படையா இந்த நடிகை வந்து இலங்கையில இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ற யூடியூபர் எல்லாருமே பண்றாங்க. இதை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. படிச்சவங்க, வைக்கலுக்கு படிச்சவங்க, பெருசா படிச்சவங்க எத்தனை பேர் இலங்கையில இருக்கிறீங்க? நான் படிப்பறிவு இல்லாம, நான் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். 10வது ஃபெயில், அதுக்கப்புறம் பாஸ், அது வேற கதை. இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு ஒரு ஆதாரமா காட்டுறேன். நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு, அந்த நடிகை, அவங்க பேர் என்ன உங்களுக்கு காட்டுறேன். என்ன பெரிஜுலா ஜெயராத்தா, அது பேரே எனக்கு புரியலைங்க. இந்த அம்மா எப்ப போட்டிருக்கு? 2014 அக்டோபர் 2015 வச்சுக்கோங்க. 2015 இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு இந்த அம்மாவுக்கு என்ன நாண உதயம். இதுதான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் போட்டிருக்கு. இப்ப பாருங்க, இதெல்லாம் இந்த அம்மா போட்டது. அது போஸ்ட் ஆரம்பத்தில இருந்து தேடுறதுக்கு நான் முன்னாடியே கொண்டு வந்துச்சிட்டேன். ஏன்னா லோடு வாங்கி இந்த அம்மா 2400க்கு மேல போஸ்ட் போட்டிருக்கு. இந்த அம்மாவெல்லாம் அம்மானே சொல்லக்கூடாது. இதெல்லாம் சமுதாயத்தினுடைய கேடு, இழிவான ஒரு விஷயம். இப்ப லோடு வாங்குது, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அது எந்த மாதிரி ஒரு போட்ட ஒரு கேவலமான ஒரு பொண்ணு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நாளைக்கு இந்த போட்டோவை கூட டெலீட் பண்ணிடுவாங்க. இந்த போட்டோவை பாருங்க. இது வந்து நான் ஒரு போட்டோகிராஃபர், ஆர்டிஸ்ட் உங்களை பார்த்து அப்படியே படம் வரைஞ்சிருவேன். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட், போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர். இது வந்து கொஞ்சம் அந்த மூக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் மீரோமோதுன்னு சொன்னேன். இப்படி பெருசா இருக்கிறதுல அப்படி ஒட்ட முடியும், போட்டோஷாப்ல அழகா பண்ண முடியும். ஆனா இது வந்து ஒரிஜினலா அந்த பொண்ணு தான். என்ன பண்றது, பொண்ணுங்கிறதுனால கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச வேண்டியதா இருக்கு. இப்போ இதுல ஒரு பேர் ஒண்ணுமே எழுதி இருக்குதுங்க. அது எனக்கு புரியல. இது எப்படி போகுது? இது வந்து இந்த போஸ்ட் 79 லைக் கொடுத்துருக்காங்க. 5 பேர் என்னன்னு தெரியல, காட்டுது. இதனுடைய இதுதான் இது. இது எப்ப போஸ்ட் பண்ணிருக்காங்க? 2016. அப்ப இன்னைக்கு 2025 திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுது, இந்த மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்து தன்னுடைய மார்பகம் தெரிகிற மாதிரி ஒரு பொண்ணு போட்டு கொடுக்குறா அப்படின்னா பொண்ணுக்கே அழகு இல்லை. இப்ப இந்த பாருங்க, இந்த போட்டோல போஸ்ட் கொடுக்குறவங்க எவ்வளவு அசிங்கமா இருக்கிறாங்க. அதை காட்டுறாங்க அப்படின்னா, அதாவது ஆண்களை சீரழிச்சிட்டோம்னா சமூகம் சீர்கிட்டு போயிடும். ஏன்னா பெண்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவங்க, பொக்கிஷம், படைப்பாற்றல் உள்ளவங்க. அவங்களுக்கு யார் பாதுகாப்புனா அதுக்காக ஆண்களை படைக்கிறாங்க கடவுள் இல்லையா? அப்ப அவங்க வந்து ஆண்கள் கெட்டு போயிட்டாங்கன்னா ஆண்கள் எப்படி கெட்டு போக வைக்கிறது? இந்த மாதிரி இச்சை தூண்டி, ஆண்களுடைய இச்சை தூண்டுறது, அவங்க தண்ணி அடிக்க வைக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சினிமாவில தான் செய்வாங்க இல்லையா? இந்த மாதிரி பண்றதுனால பாருங்க, தொட வரைக்கும் காட்டிட்டு இத பாருங்க. இப்படி எல்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறோம் ஒரு தமிழ் பொண்ணா இருக்குமா? பாத்தீங்களா? இந்த மீராமோதனுடைய அக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த போட்டோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கும். அதுக்காக இது நான் உங்களுக்கு காட்டுறேன். இவங்க வந்து அந்த இந்த குழந்தை காட்டின இந்த மாதிரி குழந்தைகளை காட்டுறத என்னுடைய வேலையை. இப்படி அரைகுறை ஆடை போட்டுக்கிட்டு
குழந்தைகளுக்கு காட்டுற மாதிரி இதெல்லாம் வந்து அதிகமா நம்மளும் காட்ட வேண்டாம். திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி